வெல்கம் பேக் டு மொஹபத் நிஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் கார்ன் வச்சு நம்ம வீட்டிலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. அதில் சாசர் பேன் வச்சு ஒரு 2 கிளாஸ் தண்ணி அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கணும் தண்ணி. இப்போ வந்துட்டு அதில் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போது நல்லா அது கொதித்து வரணும். தண்ணி நல்லா நமக்கு கொதித்து வந்தால் தான் நல்லா நம்ம சோளம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வந்துட்டு அது பபிள்ஸ் வர ஆரம்பிக்கவும் இப்போ நம்ம உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதில் இப்போ தண்ணி நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவு சோளத்தை நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். ஸ்வீட் கார்ன் தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. 1 கப் அளவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் நல்லா கொதிக்க போகுது. ஸோ இப்போ நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். எல்லாத்தையுமே 1 கப் அளவு நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாத்தையும் இப்போ லைட் எல்லோ கலரில் இருக்குது நமக்கு ஸ்வீட் கார்னு. இப்போ வெந்தோடனே இது நல்லா டார்க் எல்லோ கலரில் வரும். இப்போ நல்லா அது கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. கொதித்த பிறகு நம்ம பார்க்குறோம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். நல்லா வெந்தது எப்படி தெரியும்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு தான் உங்களுக்கு வெந்தது நல்லா தெரியும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் இன்னும் 2 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போது நான் வடிகட்டி எடுத்தாச்சு தண்ணியை. இப்போ சோளம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா சோளம் மாவு 2 ஸ்பூனும் அதே மாதிரி அரிசி மாவு 2 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அகெயின் இப்போ சோள மாவு நான் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவுனா கார்ன்ஃப்ளவர் மாவு தான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் இருக்குது. லைட்டாக நான் வேக வைக்கும் போது சால்ட்டு போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் தேவைப்படுறதுனால கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஆட் பண்ணலை, கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நான் தேவையான அளவு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கொஞ்சம் லைட்டாக ஈரத்தோடு இருக்கும் போது நம்ம பெரட்டினா தான் மிக்ஸ் பண்ணினா நல்லா ஒட்டிக்கும். அந்த மாவெல்லாம் நமக்கு ஒட்டிக்கும். இல்லைனா ஒட்டாது. கொஞ்சமாக உங்களுக்கு ஒட்டலை அப்படின் போது கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து நீங்கள் அதிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக லிட்டில் பிட் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மாவு ஆட் ஆகிற அளவுக்கு. இப்போ ஃபுல்லாகவே நல்லா மாவு அந்த கார்னில் நல்லா ஒட்டிக்கிச்சு. ஸோ இப்போ அப்போ தான் உங்களுக்கு நல்லா அது கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி நம்ம செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் செஞ்சு சுவையாக நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக பெப்பர் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையாக வந்தோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸோ இப்போ நம்ம ஆயில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பக்கம். இப்போ இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி நான் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய ஆயில் விட்டு நம்ம ஆட் பண்ணால் தான் பொரிச்சு எடுத்தால் தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இல்லைனா எண்ணெய் கோத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லா ஆயில் சூடாக இருக்கணும். உங்களுக்கு ஹீட் எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட்டாக இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு அந்த சோளத்தில் ஆயில் பிடிக்காது. இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. நல்லா காயணும், நல்லா சூடாகணும். போட்டோன்னா பொரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நான் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு.
இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோளத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், போட்ட உடனே வந்து நிறைய பபிள்ஸ் வருதா? ஸோ இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. நல்லா பபிள்ஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து இதில் நீங்கள் குக் பண்ணணும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், 2 நிமிஷம் குக் பண்ணால் போகணும். ஏற்கனவே வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், குக் ஆகிட்டே இருக்குது. நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 நிமிஷம் வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுப்பை நான் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட போகிறேன் ஒரு 2 நிமிஷத்தில். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்துடுறேன் நான். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது நல்லா செவந்து வருது டைமில் வந்து நம்ம எடுத்துடலாம். இதை அது நல்லா 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனது உங்களுக்கு தெரியும். க்ரன்ச்சியாக இருக்கும். அது வெடிக்க ஆரம்பிக்குது, ஒன்று வெடிக்கும். தண்ணி பட்டால் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துடுறேன் எல்லாத்தையுமே. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நிறைய போட்டால் வந்து பொரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன் இதுலேருந்து. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு, கொஞ்சம் கூட விடலை. எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ அதே மாதிரி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல, அகைன் அதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரி. இப்போ பாருங்கள், அதுவும் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ அதையும் எடுத்துக்க போகிறோம். நம்ம ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம், எண்ணெயை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வீட்டில் விருந்தாளிங்க திடீர்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். எந்த ஒரு ஸ்நாக்ஸும் இல்லாத நேரத்தில் இது வந்து ஈஸியாக நம்ம சூடாக செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சூடாக க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். இப்படியே கூட சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து சீரகத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அப்புறமா பெப்பர் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்து நம்ம வந்துட்டு சாட் மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நான். 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதிகமாக ஆட் பண்ணல. உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையுமே. எல்லா மசாலாவும் அதில் வந்து நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மசாலாவோட க்ரன்ச்சியாக சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா உங்களுக்கு நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நான் இப்போ உப்பு வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டே நான் உப்பு ஆட் பண்ணதுனால எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேணும்னா கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவோ குறைச்சலோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போது ரெடி ஆகிடுச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபுல்லாத்தையும். இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு இது. இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு நம்ம லெமன் லைட்டாக பிழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதையும். ஏன்னா லெமன் பிழிஞ்சால் அந்த புளிப்பு தன்மையோட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்களா, சீக்கிரமாக 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு கொடுங்க. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.